உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் நம்மளை நாம் பராமரிக்கணும்னு செல்ஃப் கேர் பற்றி சில டிப்ஸ் பகிர்ந்துக்கிட்டேன். அது நிறைய தோழமைகளை சென்றடைஞ்சது. ரொம்பவே மகிழ்ச்சி. நீண்ட நாள் கழித்து ஒரு பதிவு போடுறோமேன்னு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் அந்த பதிவுக்கு நல்ல நேர்மறையான பலன் கிடைச்சிருக்கு. இந்த பதிவிலும் நம்ம இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம்னு பேச போகிறேன். நம்மளை மேம்படுத்திக்கிறது அவசியமானு கேட்டால் ஆமாம், ரொம்ப அவசியம். தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காம, தன்னை பற்றி யோசிக்காமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்த தலைமுறையை தாண்டி வந்துட்டோம்னு முழுசாக சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பேர் நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்கள கவனிக்கிறத மட்டும்தான் பண்ணுறாங்க. அப்போது நம்ம கூட இருக்கிறவங்கள கவனிக்கக்கூடாதான்னு கேட்கலாம். தாராளமாக கவனிக்கலாம், உதவிகள் செய்யலாம். ஆனால் அது ஒரு கட்டத்தில் நமக்கான விஷயங்களை தியாகம் செஞ்சுட்டு பண்ணக்கூடியதாக மாறிடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நம்ம மேலேயும் அக்கறை எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறேன். நமக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். உதாரணமாக, நமக்குன்னு எதுக்கு செய்யணும்னு நிறைய பேர் ஏதோ இருக்கிற பழைய சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளும் நல்ல சாப்பாடை சாப்பிட்லாம். சுருக்கமாக சொல்லணும்னா, நமக்கு பிடித்த உறவுகளை எப்படி நடத்துகிறோமோ அப்படி நம்மளையும் நாம் கவனிக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளை நம்ம நேசிக்கணும். சிலர் நான் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செஞ்சாலும் என்னை மதிக்கிறது இல்லைன்னு புலம்புறதை கேட்டிருப்போம். உண்மையில் அவங்க மதிக்கிறாங்களா, நல்ல முறையில் நினைக்கிறாங்களான்னா இருக்காது. மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்கணுங்கிற முதல் புள்ளி நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, நம்ம உடல்நிலையையும் மனநிலையையும் முன்னுரிமை கொடுத்து கவனிக்காமல் இருந்தோம்னா நமக்கே அறியாமல் அந்த மன அழுத்தம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்கிறவங்க மேலே குறை காணவும் செய்வோம். அப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். அதுக்கு அடிப்படையை சரி செஞ்சிட்டோம்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு நாள் எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸாக போகிறப்போ கோபம் வர சூழ்நிலையில் கூட நான் அமைதியாக கடந்து போவேன். இதே எனக்கான நேரம் இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறப்போ தேவையில்லாமல் சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுவேன். அதனால் நம்மளையும் நல்லா வச்சுப்போம், சுற்றத்தையும் நல்லா வச்சுப்போம். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எனக்கு பாட்டு கேட்குறப்போ மனசு லேசாகிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது நேரம். அது திரும்ப கிடைக்காது. அந்த உன்னதமான நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாள், இந்த நிமிடம் திரும்ப வராது. மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் இணைகிறேன். நான் தேன்கவி. நன்றி.